நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தற்போது திமுக தரப்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று கடலூரில் அவர் பேசியிருந்தது சர்ச்சையான நிலையில் இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் புதிய தகவல்களை தர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விவரங்களை பார்க்கலாம். பெரியார் குறித்து கடலூரில் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பல்வேறு விமர்சனங்களை வைத்திருந்தார். அந்த விமர்சனங்களுக்கான வீடியோ பதிவு உள்ளிட்ட ஆதாரங்களுடன் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் தற்போது செய்தியாளர் இணைப்பில் சுப்பிரமணியன். இப்போ இந்த திமுக சீமான் மீது புகார் கொடுத்திருக்கிறது, அது தொடர்பான விவரம் என்ன? கடலூரில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து பல்வேறு விமர்சனங்களை வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் அவர் பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக பல்வேறு கண்டனங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திமுக சார்பில் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் சட்டத்துறை துணை செயலாளராக இருக்கக்கூடிய மருது கணேஷ் தலைமையிலான வழக்கறிஞர்கள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தற்போது புகார் கொடுத்திருக்கிறார்கள். பெரியார் குறித்து இழிவாக பேசிய சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல சீமான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை மின்ட் பகுதியில் இருக்கக்கூடிய தங்கசாலையில் இதே ஒரு பாரதியாருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெரியார் குறித்து இழிவாக பேசியிருக்கிறார். அது தொடர்பான வீடியோ காட்சிகளை மையமாக வைத்தும் திமுக சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி.